வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய், கொஞ்சம் பூண்டு, தேங்காய். ஃபஸ்ட்டு மண் சட்டியில் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும். நெக்ஸ்ட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இல்லை, அதனால் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு புளி தண்ணி சேர்த்தா போதும். மீன் குழம்புக்கு எடுக்கிற அளவு புளி தண்ணி இதுக்கும் தேவையில்லை. நெக்ஸ்ட் இதுக்கு மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் தனியா, இது ரெண்டும் தான். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா அப்படியே கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கருவாடு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி அதை அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய், அது கூட சீரகம் சேர்த்து நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ வெஜிடபிள்ஸும் குக் ஆகிடுச்சு. இதில் அந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்தா போதும். கருவாட்டில் உப்பு இருக்கும். நெக்ஸ்ட்டு கருவாடு சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கூடவே கருவேப்பிலை போட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ரொம்ப கருவாடு குக் ஆகக்கூடாது. சூப்பராக கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூடு சோறோட இந்த கெட்டியான கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். டாட்டா, பை பை.